ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் vlogs. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குக்கிங் வீடியோன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு விதமான ஒரு வீடியோ. என்ன வீடியோன்றது நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அண்ட் தென் பால் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில பல ஐட்டம்ஸ். டைரி மில்க்கு எல்லாருக்கும் பிடிச்சது, ஜென்ஸு குழந்தைங்களுக்கு பிடிச்சது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கேக் பண்ண போறோம். ஸோ வீட்லயே வந்து கேக் எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து உள்ளே உடச்சி போட்டுக்கணும். மிக்சிக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி போடணும். இது வேறு எப்போ ஆஃப் ஆகுதுன்னு தெரியாதுடா. சார்ஜ் போட்டிங்களா? சார்ஜ் போட்டிங்களா? பிஸ்கெட்டு நாங்கள் வந்து 30 rupees ஒரே பிஸ்கெட் வந்து 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். அந்த 3 பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் வந்து பாதி குஞ்சு வயிற்றுலையும் பாதி என் வயிற்றுலையும் போயிடுச்சு. ஸோ 2 பாக்கெட்டு இப்படி வந்து குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கணும். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு 4 நாளாக பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. நைட் 10 o'clock தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இது நம்ம உள்ளே போட்டு லைட்டாக அடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றணுமோ? சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பவுடர் மாதிரி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒட்டினது கீழே கொட்டிக்கிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட நிறையா இருக்குது, பயப்பட வேணாம். ஸோ இந்த பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடாவை போட்டு இப்போ நம்ம பேக்கிங் சோடா வந்து இந்த ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பால் ஊற்றணும். பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக. போடுங்க போடுங்க, நல்லாவே ஊற்றுங்க. போதும் போதும் போதும். காசு இல்லைடா. இப்போ பால் ஊற்றியாச்சு. பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூனாக போட்டுக்கலாம். ஸோ இதில் இப்போது நம்ம சுகரை ஆட் பண்ணியாச்சு. சுகர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த சுகர் வந்து இது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம வந்து மில்க் அண்ட் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தோம். அடுத்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா லைட்டாக இன்னொரு வெஸ்ஸில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாய் இல்லைனா வந்து இட்லி குண்டா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் நிறையவே போடுங்க உப்பு. ஓகேவா? உப்பு போட்டு போதுண்ணா அதுக்கு கீழே ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒன்று வைக்கணும். பிளேட் இல்லை கிண்ணம் குட்டியாக ஒரு கிண்ணம் வைங்க. ஸோ இதுக்கு கீழே குட்டியாக ஒரு சின்ன கிண்ணம், இந்த கிண்ணத்தை வந்து அந்த இட்லி குண்டா உள்ளே உப்பு போட்டோம்ல அதுக்கு மேலே அப்படியே இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இவனை தூக்கி இப்போ நம்ம இட்லி குண்டாக்குள்ளே வைக்க போகிறோம். இப்படி மேலே வச்சிருங்க. ஓகேவா? இப்படி மேலே வச்சிட்டிங்கன்னா அடுத்தது இட்லி குண்டானோட மூடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி குண்டாக்குள்ளே உப்பு போட்டு உள்ளே வந்து ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். பாத்திரத்தை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒன்றும் இல்லாமல் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மூடுங்க. ஸோ இட்லி குண்டான வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அந்த சால்ட் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து நல்லா பேக் ஆகும். 5 மினிட்ஸா? 1 நிமிஷம் 20-30 நிமிஷம் ஆகும். ஓகே 5 மினிட்ஸ் இல்லை, சாரி. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து அப்படியே ஃபப்ரியாக வந்து ஆகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த இட்லி குண்டாவில் கீழே வந்து சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சு நம்ம பண்ண அந்த மிக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ வாங்க அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு கேக் மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம் கேக்கு. ஸோ இப்போ இவனை என்ன பண்ணோம், எடுக்கணும், ஒரு பக்கம் எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே இவனை வந்து கவுக்கணும். நம்ம அப்படி திருப்புங்க. கவுத்து டிஃபன் பாக்ஸ் எடுக்க போகிறோம். One, two, three. பார்த்தீங்களா கேக்கு ஜெயிச்சிட்டோம். அப்படியே அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டர் ஷீட் போட்டது வந்து சரியாக இதாக ஆகலை. ஸோ அதனால் பட் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டைரி மில்கை போடும். அப்படியே மலைச்சோறு மாதிரி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தடவலாம். ஸோ பாருங்கள், எங்களோட அழகான ஹவுஸ்மேட் கேக் ரெடி. என்ன கொஞ்சம் அந்த ஷேப் தான் வந்து ஒழுங்காக வரல, பட் டேஸ்ட் வந்து செம்மையாக வந்திருக்கு. உண்மையில எங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இனிப்புலேருந்து எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவுஸ்மேட் கேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் செஞ்ச வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பட்டர் ஷீட் போடும்போது மட்டும் கரெக்டாக அதுக்கான பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது கேக்கான அந்த ரவுண்ட் ஷேப் வரும். நாங்கள் போட்ட பாத்திரம் வந்து சரி கிடையாது. ஸோ அந்த பாத்திரம் வந்து சின்னது, பட்டர் ஷீட் பெருசாக போட்டோம். ஸோ அதனால் அது ஒழுங்காக ஒட்டலை. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. see you in another வீடியோ. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லவ் யூ ஆல். குட் நைட், பாய்.